எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ஜ் எடுத்துப்போம்ப்பா. ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ், இந்த சார்ஜ் வேல்யூ வந்து Q. இப்போ ஸ்பேஸ் அரவுண்ட் சார்ஜ் வந்து சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இந்த சார்ஜ்னால ஸ்பேஸ் அரவுண்ட் சார்ஜ் வந்து சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஒரு சர்டைன் பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் Pன்னு எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட் Pல இந்த சார்ஜ்னால இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்றது தான் வெக்டார் குவான்டிட்டியில எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டியில டிட்டர்மைன் பண்ண போறோம். அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் வந்து நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா வெக்டார் ஃபார்ம்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸ்கேலார்ல டிஃபரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம். வெக்டார்ல எக்ஸ்பிளைன் பண்றதா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, ஸ்கேலார்ல டிஃபைன் பண்றதா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னு எடுத்துக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டினோட்டட் பை சிம்பல் V அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு ஒரு சார்ஜ்னால, இல்லைன்னா ஜென்ரலா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஒரு டெஸ்ட் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கணும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து, அதாவது வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் சார்ஜ், இந்த சார்ஜ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் சார்ஜை நம்ம கொண்டு வரணும். எங்க வரைக்கும் கொண்டு வரீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து நீங்க கொண்டு வரணும். ஆல்ரெடி ஒரு சார்ஜ் எக்ஸிஸ்டிங் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதனால இதர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல ரிப்பல்ஷன் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அகெயின்ஸ்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சார்ஜை மூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஒர்க் டன் டு பிரிங் தி யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டிஃபைன் பண்றோம். ஸோ நல்லா பாருங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் work done to bring a unit positive test charge from infinity to given point is known as electric potential னு சொல்றோம். ஓகேப்பா, இப்போ என்ன பண்றேன்னா நான் ஒரு கூலம்ப் ஆஃப் சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட் கொண்டு வரேன்னு வச்சுங்க, அது சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன்னு எடுத்துக்கலாம். இதே இந்த சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வரும்போது 2 கூலும் இல்ல 3 கூலும் அந்த மாதிரி சார்ஜ் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா ஒர்க் டன் டு பிரிங் தி சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, கான்ஸ்டன்டா இருக்குமா? Work done to bring the charge from infinity to given point வந்து depends on the charge which you are bringing. குறைவான சார்ஜை கொண்டு வரீங்கன்னு வச்சுங்க, ஒரு கூலும் சார்ஜ் மட்டும் கொண்டு வந்தா கொஞ்சமா ஒர்க் பண்ணுவீங்க, 2 கூலும் கொண்டு வந்தா நிறைய ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அப்போ வந்து ஒர்க் டன் அதிகமா இருக்கும். ஸோ ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் விச் இஸ் brought from infinity to given point அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த given பாயிண்ட்ல நம்ம ஒரு இந்த ஸ்பேஸ் அரவுண்ட் சார்ஜ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்றோம். அட் ஏ பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றோம் இல்லைங்களா, இந்த ரிமூவ் பண்ற இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இன்டு Q நாட் எடுத்துக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாத்தீங்கன்னா W/Q நாட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஒர்க் டன் டு பிரிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், யூனிட்னா டிவைடட் பை வருது. ஓகேங்களா? யூனிட் எப்பவுமே டெஃபினிஷன்ல யூனிட்னு வந்துச்சுன்னா டிவைடட் பைன்னு எடுத்துக்கணும். ஸோ ஒர்க் டன் டு பிரிங் ஏ யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் டு பிரிங் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு இது ரிலேஷன் நமக்கு அது கிடைச்சிருக்கு. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நீங்க கண்டுபிடிக்கணும்னா அட் ஏ பாயிண்ட்க்கு என்ன பண்ணணும்னா இன்ஃபினிட்ல இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வரணும். அந்த இன்ஃபினிட்ல இருந்து ஒரு பாயிண்ட் கொண்டு வரதுக்கு ஒர்க் எவ்வளவு பண்ணிருக்கணும் அது கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒர்க் டன் டிவைடட் பை எந்த சார்ஜை கொண்டு வரமோ அந்த சார்ஜ்ல டிவைட் பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க, ஒர்க் டன் யூனிட் வந்து ஜூல், சார்ஜ் யூனிட் வந்து கூலும். ஸோ MKS யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஜூல் பர் கூலும். ஆனா SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு எப்படி என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்கன்னா வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து வோல்ட். So 1 volt is equal to 1 joule per coulomb. 1 joule per 1 coulomb அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னா ஒர்க் டன் டு பிரிங் தி சார்ஜ் வந்து இன்ஃபினிட்ல இருந்து கிவன் பாயிண்ட் பொட்டன்ஷியல் இருந்து சார்ஜ் போடுறோம், இல்லைன்னா சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பர் யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தெரிஞ்சு SI யூனிட் வந்து வோல்ட்னு வருது, MKS யூனிட் ஜூல் பர் கூலும் வருது, 1 வோல்ட் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V, அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அப்போ ஒர்க் டனுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, mL/2 T⁻². அதாவது ஒர்க் டன்ன்றது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட், ஃபோர்ஸ் வந்து mL T⁻² வரும், இன்டு L போறது mL/2 T⁻² வருது.
ஓகேங்களா. அடுத்து டிவைட் பை சார்ஜ். சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாருங்க. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை டைம் தெரியும் இல்லையா உங்களுக்கு. அப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம்னு தெரியும். ஸோ அப்போ கரண்ட்டுக்கு வந்து நம்ம ஐன்னு எடுத்துங்க, டைமுக்கு வந்து டீன்னு எடுத்துக்கிங்க. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் சார்ஜ் வந்து ஐ இன்டு டி. அப்போ டினாமினேட்டர்ல என்ன பண்றோம், சார்ஜோட டைமென்ஷன் ஃபார்முலா ஐ டி போட்டுருங்கப்பா. இப்போ இந்த டி மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், டி பவர் -3, ஐ மேலே போச்சுன்னா ஐ பவர் -1. ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் எம் இருக்கு, எல் பவர் 2 இருக்கு. இந்த டி மேலே போனா டி பவர் -3 கிடைக்கும். இந்த ஐ மேலே போச்சுன்னா ஐ பவர் -1. ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் வோல்ட் பார்க்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் வோல்ட். ஆக்சுவலா டெஃபினேஷன் ஆஃப் வோல்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் a point is said to be 1 volt when 1 joule of work is required to bring 1 coulomb of charge from infinity to given point. அதாவது இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் தான போடுறோம். இப்போ சார்ஜ் வந்து நம்ம 1 கூலம்ப் ஆஃப் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். அதாவது சார்ஜ் வந்து 1 கூலம்ப் ஆஃப் சார்ஜ் வந்து இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வரோம். அதுக்கு ஒர்க் டன் வந்து 1 ஜூல் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணியிருந்தா பொட்டன்ஷியல் இஸ் செட் டு பி 1 வோல்ட் அப்படின்னு வருது. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் வோல்ட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, potential at a point is said to be 1 volt when 1 joule of work is required to bring a 1 coulomb of charge from infinity to given point. அப்படியே நம்ம டெஃபினேஷன் ஆஃப் வோல்ட்னு எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் a point due to point சார்ஜுக்கு டெரிவேஷன் டெரைவ் பண்ணலாம். சரிங்களா. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at a point due to point charge. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம்ப்பா. இதுதான் ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா. அந்த பாயிண்ட்ல வந்து இந்த பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பி நீங்க எடுத்துக்கிறேன். திஸ் பாயிண்ட் பி இஸ் இந்த கியூ இதுல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம பொட்டன்ஷியல் டியூ டு இந்த சார்ஜ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் வந்து இன்ஃபினிட்டின்னு ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன், Q0 சார்ஜை கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரும்போது உங்களுக்கு பொட்டன்ஷியல் டெஃபினேஷன் தெரியல, V is equal to work done by charge. அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பை சார்ஜ் போட்டோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் கிடைச்சிரும். அதனால இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு சார்ஜை வந்து இன்ஃபினிட்டில இருந்து இங்க கொண்டு வரேன் நான். இப்போ இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வரும்போது என்ன பண்றோம்னா, ஒர்க் பண்றோம். அப்போ ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த இப்போ சும்மா ஒரு எல்லோ கலர் லைன் வரைஞ்சிருக்கீங்க, எல்லாம் திஸ் லைன் கொண்டு வரேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும் இல்லையா. டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்னு இருக்குங்க. ஆனா இங்க ஃபோர்ஸ் வந்து வேரியபிள். இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சார்ஜ் வேரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வேரியபிளா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் dx டிஸ்டன்ஸ் மூவ் பண்றதுக்கு ஒர்க் டன் dw எடுத்துக்கிட்டு இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஒர்க் டன் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, ஒரு சர்டைன் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இந்த dx லெங்த் நான் மூவ் பண்றேன். இந்த dx லெங்த் மூவ் பண்றது ஒர்க் டன் வந்து dw எடுத்துக்கலாம். இந்த பொசிஷன் வந்து இந்த சார்ஜ் q இருக்கு இல்லையா, இந்த q சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துங்க. x டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா. இப்போ நம்ம சார்ஜை கொண்டு வரும்போது, இந்த Q0 சார்ஜ் கொண்டு வரும்போது இந்த சார்ஜ் ஆல்ரெடி இருக்கிற சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணும், எக்ஸர்ட் பண்ணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு 180 டிகிரி வரதுனால ஒர்க் டனுக்கு வந்து F இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு காஸ்டா போடணும். காஸ்டாக்கு வந்து ஒரு -1 போட்டுக்கலாம். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 180 டிகிரி, cos 180 வந்து நமக்கு -1. cos 180 வந்து எவ்வளோப்பா, -1 அப்படின்னு வருது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் dw என்ன கிடைக்கும் பாருங்க, W கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, x டிஸ்டன்ஸ் இருக்கும்போது 1/4πε0 Q1 into Q2. Q1 என்றது கேபிட்டல் Q, Q2 என்றது Q0 கொண்டு வரும், டிவைடட் பை x ஸ்கொயர் இன்டு dx. அது ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இன்டகிரேட் எங்க இருந்து எங்க பண்றோம், இன்ஃபினிட்டில இருந்து கிவன் பாயிண்ட் பண்றோம். இன்ஃபினிட்டில இருந்து கிவன் பாயிண்ட், அப்போ இன்ஃபினிட்டி இந்த பாயிண்ட் ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சரிப்பா. இப்போ வந்து இதை இன்டகிரேட் பண்ணும்போது 1/x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்கப்பா. 1/x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா -1/xன்னு வரும். மற்றபடி கே கியூ Q0 எல்லாமே கான்ஸ்டன்ட். அதனால ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இந்த 1/x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா 1/xன்னு வரும். ஸோ கே கியூ Q0 வெளியே எடுத்துட்டு இன்டு 1/xன்னு போட்டுட்டு லிமிட் வந்து இன்ஃபினிட்டி டு ஆர்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும். அப்போ கே இன்டு கியூ இன்டு Q0 இன்டு 1/r மைனஸ் 1/∞ அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த 1/∞ எவ்வளவு சொல்லுங்கப்பா,
1 by infinity வந்து 0, 1 by infinity வந்து 0 வந்துரும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ஒர்க் டனுக்கு வந்து k into q into q naught into 1 by r கிடைச்சிருக்கு இல்லையா. இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த பொட்டன்ஷியல் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இது எப்படி எழுதலாம் பாருங்க, இப்போ இங்க எழுதுறேன் நானு. இந்த q naught கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ w by q naught is equal to k என்றது 1 by 4 pi epsilon naught கரெக்ட்டுங்களா, இன்டு கேபிட்டல் q இருக்கு, டிவைட் பை r இருக்கு, இங்க r மட்டும் இருக்கு. இந்த w by q naught என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்லியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் a point is defined as 1 by 4 pi epsilon naught q by r. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் due to point charge varies inversely proportional to distance of the point from the charge அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து நம்ம ஸ்கேலார்னு எடுத்துருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஸ்கேலார் குவான்டிட்டி. இங்க வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ், இந்த டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு. இது ரெண்டுமே ரிப்பல் ஆகுறதுனால ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால ஒரு மைனஸ் போட்டு நமக்கு ஆன்சர் பிளஸ்ல வந்திருக்கு. ஒரேல நம்ம எடுத்த சார்ஜ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அது எந்த சார்ஜ்னால நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும், ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தா, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா இந்த Q நாட்டோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணிருக்கும், அதனால ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் மாறி இருக்கும் இல்லையா, அப்ப சைன் நெகட்டிவ்னு வந்திருக்கும் இங்க. அப்போ அப்படிலாம் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துங்க, பொட்டன்ஷியல் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் அட் ஏ பாயிண்ட்னு எடுத்துங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் நம்ம டெரிவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு சர்டைன் பாயிண்ட் பின்னு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் பி வந்து சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, r டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சது, 1 by 4 pi epsilon naught q by r. ஓகேங்களா. ஆல்ரெடி பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டின்னு தெரியும். ஸ்கேலார் குவான்டிட்டினா அது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டியில நெகட்டிவ் பாசிட்டிவ் வர்றது மேக்னிடியூடு, வெக்டார் குவான்டிட்டியில நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது டைரக்ஷன். இப்போ இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம். ஸோ அப்போ சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருந்தா பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் வந்து பாசிட்டிவ். பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி சார்ஜ் வந்து நெகட்டிவா இருந்தா, சார்ஜ் வந்து நெகட்டிவ் ஆயிருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ்னு வரும். ஸோ இந்த ஞாபகம் வச்சுங்க. அப்போ பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படி இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவா இருக்கும். ஏன்னா சார்ஜ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ்னால அட் ஏ பாயிண்ட்ல வந்து பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் இன் வேக்யூம். வேக்யூம்ல என்ன ஃபார்முலா, 1 by 4 pi epsilon naught q by r அப்படின்னு தெரியும் நமக்கு. இதே மீடியம்ல இருந்தா அப்ப என்ன ஆயிரும், பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் இன் மீடியம்க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 1 by 4 pi epsilon into q by r அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து பொட்டன்ஷியல் இன் வேக்யூம்னு நமக்கு தெரியுது, ஈக்குவேஷன் 2 வந்து பொட்டன்ஷியல் இன் மீடியம் அப்படின்னு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2 டிவைட் பண்ணுங்க. அப்படி பண்ணா பொட்டன்ஷியல் இன் வேக்யூம் டிவைட் பை பொட்டன்ஷியல் இன் மீடியம் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த q by r காமனா கேன்சல் ஆயிட்டு 4 pi கேன்சல் ஆயிட்டு இந்த எப்சிலான் மேல போயிடும், எப்சிலான் நாட் கீழே இருக்கும். ஸோ எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு கிடைக்குது. இந்த எப்சிலான் பை எப்சிலான் நாட் என்ன சொல்லலாம், எய்தர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் லெட்டர் கேன்னு சொல்லலாம். So that relative permittivity may be defined as potential in vacuum divided by potential in medium அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. சரி, அப்ப இந்த கிளாஸ்ல நமக்கு என்ன புரிஞ்சுன்னா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு ஜெனரல் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஒர்க் டன் டு பிரிங் தி யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு கிவன் பாயிண்ட். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் a scalar quantity. scalar quantity கவனிங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு யூனிட் வந்து வோல்ட்னு சொல்றோம். 1 volt is equal to 1 joule per coulomb எடுத்திருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மேபி பாசிட்டிவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவா கூட இருக்கலாம், ஜீரோவா கூட இருக்கலாம். எந்த சார்ஜுமே இல்லைன்னா பொட்டன்ஷியல் ஜீரோவா கூட இருக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் வந்து பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ்னு வருது. இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், எந்த சார்ஜஸ்னாலையும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் வேணும்னா ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்ல இருந்து அந்த பாயிண்ட் கொண்டு வரணும், அதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றோம் பாருங்க, அந்த ஒர்க் டன் கண்டுபிடிச்சு டிவைட் பை சார்ஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் கிடைச்சிரும். சரி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா 1 by 4 pi epsilon naught q by r தானப்பா வந்திருக்கு. இப்போ வந்து அப்போ பொட்டன்ஷியல் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கூட்டிட்டே இருந்தா என்ன ஆகும், பொட்டன்ஷியல் உங்களுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். அப்படின்னா கிராஃப் வந்து பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜை வந்து y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸை வந்து நம்ம x ஆக்சிஸ்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ டிஸ்டன்ஸை வந்து நம்ம x ஆக்சிஸ்ல எடுத்துட்டு y ஆக்சிஸ்ல பொட்டன்ஷியல் எடுத்துருந்தீங்கன்னா, அதாவது r வந்து x ஆக்சிஸ்ல எடுத்துங்க, பொட்டன்ஷியல் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்திருந்தா கிராஃப் எப்படி வந்திருக்கும் பாத்தீங்கன்னா வந்து கிராஃப் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வந்து என்ன வந்து r இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும்,
ஆர் ஜீரோவா இருந்தா பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டியா இருக்கும், ஆர் இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் ஜீரோவா இருக்கும். இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா நம்ம ஈக்குவேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா சொல்லலாமா இல்லைன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லிடலாமா? ஆக்சுவலா y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் n அப்படி இருக்குன்னு வச்சுங்க. n இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தா அது ஈக்குவேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. n நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது ஜெனரலா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான். இங்க வந்து y ஆக்சிஸ்ல பொட்டன்ஷியல் இருக்கு, x ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் இருக்கு, r பவர் 1 தான் இருக்கு. அப்போ y இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 1 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதனால இந்த கிராஃப் வந்து ஈக்குவேட்டரல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்றத புரிஞ்சிருக்குப்போ. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன், இந்த சார்ஜ் கியூன்னு எடுத்துருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட்ஸ் ஆர் டேக்கன் அட் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சார்ஜ் கியூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதுல வந்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் P1ன்னு எடுத்துங்க, செகண்ட் பாயிண்ட் P2ன்னு எடுத்துங்க. இப்போ நல்லா கவனிங்கப்போ, பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P1 அண்ட் P2, அதாவது P1 வந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, P2 வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு, R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. P1 வந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, P2 வந்து R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P1 வந்து V1 எடுத்துங்க, பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் 2 வந்து V2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் V1, R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட் பொட்டன்ஷியல் V2ன்னு எடுத்துட்டு ஆப்ஷன் ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லியிருக்கோம். இப்போ எந்த ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த சார்ஜ்னால பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ R1ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், R2ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். பொட்டன்ஷியல் அட் இப்போ எந்த பாயிண்ட்ல வந்து அதிகமா இருக்கும், V1 V2ன்னு கொடுத்து ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமான்னு பார்த்தா எல்லாருமே கரெக்டா கிரேட்டர் தென் சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து இதுல இருந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா, நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஒரு சார்ஜ், அதாவது உங்களுக்கு தெரியும் பொட்டன்ஷியலுக்கு வந்து ஃபார்முலா KQ/R தெரியும். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்ன்றதுனால R இன்க்ரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுன்றதுனால V1 கிரேட்டர் தென் V2ன்னு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். along the electric field, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ் சார்ஜ்னால ரேடியலி அவுட்வர்ட் இருக்கும். along the electric field potential must decrease if you move along the electric field, then potential must decrease அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸுங்களா? அதாவது ஒரு சார்ஜ் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா along the electric field மூவ் பண்றேன், along the electric field மூவ் பண்ணா potential must decrease ன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. பாருங்க, along the electric field தான் இருக்கு, இது எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆயிருக்கு, V2 less than V1 வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு if you move along the electric field potential must decrease அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் புரியுது. ஓகே, இன்னொன்னு பாருங்க, ஏன் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வேற மாதிரி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாமா எப்படின்னு. இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு Q சார்ஜ் எடுத்துங்க, இது ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னா அப்போ ரிப்பல்ஷன் என்ன நடக்கும், அதனால இந்த சார்ஜ் மேல Q சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல எக்ஸர்ட் பண்ணும், இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இங்க ரிப்பல்ஷனால இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது இல்லையா? இதை நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆன் தி பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அப்படின்னு எடுத்துப்போம். அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்ப இந்த சார்ஜ் வந்து 0.1ல இருந்து 0.2 டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, 0.1 to 0.2 மூவ் ஆகுது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகுது இல்லைங்களா? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் தான் மூவ் ஆகும். அதனால V1 இஸ் கிரேட்டர் தென் V2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? சரி, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க எடுத்திருக்கேன், இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜை வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜை நான் ரிலீஸ் பண்றேன், ஒரு பாயிண்ட் சார்ஜை ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா? this charge must move in the direction of electric field அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்கப்பா. this charge must move in the direction of electric field. அப்படி என்ன ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் பாருங்க. சரி, இது ஒன்று புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இது வந்து நான் பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா நான் சொல்லலை இல்லையா? பாசிட்டிவா இருந்திருக்கலாம், நெகட்டிவா இருந்திருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து இது கண்டிப்பா நம்ம மஸ்ட் மூவ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இந்த சார்ஜ்னால தான் இங்க ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கேபிட்டல் கியூன்னு வச்சுங்க, இது ஸ்மால் கியூன்றது எய்தர் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். நான் ஒரு பாயிண்ட் சார்ஜ் தான் சொல்லிட்டேன். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அது ரெண்டு ரிப்பல் ஆயிருக்கும், அதனால வந்து என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கும். ஒருவேளை நம்ம சார்ஜ் ரிலீஸ்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருந்திருந்தா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால அட்ராக்ஷனால இப்படி மூவ் ஆயிருக்கும். ஸோ தட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆப்போசிட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்,
ஒரு சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்றேன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல தான் அந்த சார்ஜ் மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு எலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணா எலாங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகும். இதே நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஃபோர்ஸ் ஆன் தி நெகட்டிவ் சார்ஜ், இது ஃபோர்ஸ் ஆன் தி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற டைரக்ஷன்ல தான சார்ஜ் மூவ் ஆகும். So when we release negative charge in the electric field exert force opposite to the electric field so that negative charge moves in the opposite to the electric field if we release from rest அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா சொல்லுங்க. இப்போ இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்கு, ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு சார்ஜை வந்து ரிலீஸ் பண்றேன்ப்பா, ஒரு சார்ஜை வந்து ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா, நல்லா கவனிக்கணும். ஒரு சார்ஜை வந்து ரிலீஸ் பண்றேன். இந்த சார்ஜ் இப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த சார்ஜ் வந்து ரிலீஸ் பண்றேன். திஸ் சார்ஜ் மஸ்ட் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இப்போ சாரி ஒரே ஸ்டேட்மெண்ட், ரெண்டு ஆன்சர் பாருங்க. A charge released in the electric field then it must move from higher potential to lower potential அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ் வருமான்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இது 0.1ன்னு எடுத்துங்க, இது 0.2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இப்போ 0.1 0.2ன்னு எடுக்க போறேன். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு 0.1, இது 0.2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்த சார்ஜ் என்ன சார்ஜ்னே சொல்லலை. ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருந்திருக்கலாம், இல்ல நெகட்டிவ் சார்ஜா இருந்திருக்கலாம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜா இருந்திருந்தா அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூவ் ஆயிருக்கும். 0.1ல பொட்டன்ஷியல் V1, 0.2ல பொட்டன்ஷியல் V2. இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ் உங்களுக்கு தெரியும். V1 greater than V2 என்ற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். இதே பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணா இது ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் போகுது, இந்த டைரக்ஷன்ல போகுது. இதே நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா நெகட்டிவ் சார்ஜ் மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும்? ஆப்போசிட் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸர்ட் பண்ணுது. அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் 0.2ல இருந்து 0.1க்கு மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. அப்போ லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகுது. ஸோ மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாசிட்டிவ் சார்ஜை ரிலீஸ் பண்ணா அது ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் போகும். நெகட்டிவ் சார்ஜை ரிலீஸ் பண்ணோம்னா அது லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் போகும். அதனால சார்ஜ் when we release in the electric field it must move from higher potential to lower potential கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் போகும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேப்பா, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொட்டன்ஷியல் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கு. அப்போ பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஸ்கேலார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வெக்டார் குவான்டிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது டைரக்ஷன் எல்லாம் பார்த்து பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கஷ்டமா இருக்குன்றதுனால ஸ்கேலார் குவான்டிட்டில பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் டைரக்ஷன் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி. சரிங்களா, சரி இப்போ பாருங்க, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ற கான்செப்டை நம்ம பார்த்துட்டோம். அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் சார்ஜ் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறோம், பாயிண்ட் P1 அண்ட் பாயிண்ட் P2ன்னு எடுத்துருங்க. இந்த பாயிண்ட் P1ல பொட்டன்ஷியல் வந்து V1 எடுத்துக்கலாம், பாயிண்ட் P2ல பொட்டன்ஷியல் வந்து V2ன்னு எடுத்துங்க. பாயிண்ட் P1 வந்து சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா R1 டிஸ்டன்ஸ் இருக்கு. பாயிண்ட் 2 வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, R2 டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் 1 அண்ட் பாயிண்ட் 2 நமக்கு வேணும்னா என்ன பண்ணலாம்னா அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்றோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் அட் 2 பாயிண்ட்ஸ் தான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றோம். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சிம்பிள் வந்து டெல்டா வின்னு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன சொல்றேன், டெல்டா வின்னு எடுத்துக்கிறோம். ஜெனரலா நிறைய புக்ல வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கூட வின்னு சொல்லிடுவாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட வின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை, டெல்டா வின்னு சொல்றேன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as work done to move a unit positive test charge from one point to another point. Potential at a point infinity to given point சொல்லிருந்தோம். இங்க எப்படி சொல்றேன்னா electric potential difference is defined as work done to move a unit positive test charge from one point to another point ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ work done to move from point 2 to point 1 ன்னு போட்டு டிவைட் பை யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் போட்டீங்கன்னா இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி டெரைவ் பண்ணலாம்னா ஒர்க் டன் டு மூவ் ஃப்ரம் பாயிண்ட் 2 to 1 அப்படி எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா டெஃபினேஷன். அதாவது வந்து எப்படின்னா ஒரு dx டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த dx டிஸ்டன்ஸ்ல சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு ஒர்க் டன் dw எடுத்துட்டு இது x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க சார்ஜ் q0 சார்ஜ் எடுத்துக்கலாம். எவ்வளவு q0 சார்ஜ் எடுத்து மூவ் பண்றோம்.
இது ஒர்க் டன் dw போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் f dx ஒரு -1 போட்டிருப்போம். ஏன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் ரைட் ஆகுது. ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நம்ம 0.2 ல இருந்து 0.1 கொண்டு வரோம். டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட்டா இருக்கனால ஒர்க் டன் ஃபார்முலா f * x * cos θ வரும். cos 180 வந்து நமக்கு -1 ன்னு வரதால இங்க -1 போட்டிருக்கேன். இப்போ எங்க இருந்து எங்க மூவ் பண்றோம்? R2 டிஸ்டன்ஸ்ல இருந்து R1 டிஸ்டன்ஸ் மூவ் பண்றோம். இது இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணா நமக்கு ஒர்க் டன் கிடைக்குது. ஓகேங்களா? ஒர்க் டன் டு மூவ் ஃப்ரம் 2 to 1. இப்போ ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா போடலாம்? kq * q0 / x² போட்டு ஒரு மைனஸை போட்டு இந்த dx போட்டு இன்டகிரேட் பண்றோம். R2 ல இருந்து R1க்கு போடுறோம். இப்போ ஒர்க் டனுக்கு என்ன வருது பாருங்க, 1/x² இன்டகிரேட் பண்ணா -1/x மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருதுனால kq q0 தனியா எடுத்துக்கிட்டு இது 1/x ன்னு போட்டு லிமிட் வந்து R2 ல இருந்து R1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, kq q0 * 1/R2 minus 1/R1 minus 1/R2. 1/R1 minus R1 minus R2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒர்க் டன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணா kq q0 இந்த ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்ட்டு 1/R1 minus 1/R2 கரெக்டுங்களா? டிவைட் பை இங்க என்ன வந்திருக்கும், இங்க வந்து q0 வந்திருக்கும். q0 கேன்சல் ஆயிருக்கும். இங்கே கூட நம்ம போடும்போது dv = dw கூட போட்டு கூட சப்ஸ்டிட் பண்ணியிருக்கலாம் இன்டகிரேட் பண்ண மாதிரி. அதாவது இதவே நம்ம dv = dw போட்டு இன்டகிரேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை எழுதும் போதே நம்ம டெல்டா வி இன்டகிரல் dvன்னு போட்டுருந்துக்கலாம். அப்படின்னு போடும்போது R2 V2 R1 பாயிண்ட் V1 தானே வருது. அப்போ V2 ல இருந்து V1 பண்ண மாதிரி அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் போடும்போது டெல்டா இன்டகிரல் dv வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா v வரும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடணும். ஸோ தட் V1 minus V2 potential difference V1 minus V2 is equal to k into q into 1/R1 minus 1/R2. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க V1 minus V2 போட்டீங்கன்னா இங்க 1/R1 minus 1/R2 போடுவீங்க. இங்க V2 minus V1 போட்டா இங்க 1/R2 minus 1/R1 போட்டுக்கணும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இதுலயே நம்ம வந்து பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ வந்து R2 tends to infinity, R2 tends to infinity இருந்திருந்தா அப்போ V2 tends to 0. ஏன்னா இன்ஃபினிட்டில பொட்டன்ஷியல் 0ன்னு எடுத்துக்கணும். இன்ஃபினிட்டில பொட்டன்ஷியல் வந்து என்ன எடுத்துக்கிறோம் சொல்லுங்கப்பா, 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? அதாவது R2 வந்து இன்ஃபினிட்டியா இருந்தா V2 வந்து 0 வந்துடும். அப்போ V1 மைனஸ் V2 என்ன வந்துடும் சொல்லுங்க, V1 வந்து நம்ம அப்படியே டைரக்டா Vன்னு எடுத்துங்க. அப்போ KQ டிவைடட் பை R1 வந்து Rன்னு எடுத்துக்கலாம். இது 1/R2 வந்து இன்ஃபினிட்டின்னு வந்துடும், 0ன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இனிமே உங்களுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் அட் 2 பாயிண்ட்ஸ், அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். ஸோ நம்ம டைரக்டா ஒவ்வொரு பாயிண்ட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டு டிஃபரன்ஸ் எடுத்தாலும் அதுவும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as work done to move a charge from one point to another point. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் கொண்டு வரும். அப்போ வந்து யூனிட் வந்து ஜூல் பர் கூலும் வருது. அப்போ SI யூனிட் வோல்ட் தான் வரும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் சேம் யூனிட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா இந்த கிளாஸ்ல வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படின்றது உங்களுக்கு புரியுதுப்பா. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு குரூப் ஆஃப் சார்ஜஸ், அதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், அதாவது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா குரூப் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு எடுத்துங்க. பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு குரூப் ஆஃப் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது நம்ம பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா மெனி சார்ஜஸ் எடுத்துக்க போறேன். இது Q1 சார்ஜ், இங்க Q2 சார்ஜ், இங்க Q3 சார்ஜ், ஸோ ஆன் Qn சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு பொட்டன்ஷியல் வேணும். ஓகேங்களா? சரி, கவனிப்போம். இப்போ ஒவ்வொரு சார்ஜும் இந்த பாயிண்ட் P ல இருந்து டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, செகண்ட் சார்ஜ் வந்து R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, தேர்ட் சார்ஜ் வந்து nth சார்ஜ் வந்து Rn டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து பாயிண்ட் P ல இருந்து R1 டிஸ்டன்ஸ், இது R2 டிஸ்டன்ஸ், இது வந்து என்ன பண்றேன்னா Rn டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். எல்லா சார்ஜும் பாசிட்டிவ் சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா பாயிண்ட் P ல வந்து இந்த பொட்டன்ஷியல் டியூ டு இந்த எல்லா சார்ஜஸும் ரேடியலி அவுட்வர்ட் இருக்குமா ரேடியலி இன்வர்ட் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். அதாவது இந்த பாயிண்ட் P ல இந்த சார்ஜஸ் எல்லாமே நான் பாசிட்டிவ்னே அஸ்யூம் பண்ணிப்பா. அப்ப இந்த பாயிண்ட் P ல வந்து பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து
ரேடியலி அவுட்வோர்டு இருக்குமா ரேடியலி இன்வோர்டு இருந்திருக்குமா? எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரேடியலி அவுட்வோர்டுன்னு சொல்றேன். செகண்ட் ஆப்ஷன் வந்து ரேடியலி இன்வோர்டுன்னு சொல்றேன். இதுல எது கரெக்டா வரும்னு சொல்லுப்பா. அதாவது பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் பார்க்குறோம். அதுல பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன்றது எப்படி டிஃபைன் பண்றோம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு குரூப் ஆஃப் சார்ஜஸ் நம்ம டிஃபைன் பண்றதா பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு, இங்க குரூப் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, இங்க பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து இந்த சார்ஜஸ் எல்லாமே பாசிட்டிவ் அஸ்யூம் பண்ணியிருந்தா இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் வந்து ரேடியல் அவுட்வோர்டு வந்திருக்குமா ரேடியல் இன்வோர்டு வந்திருக்குமா? இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சருமே தப்பு. ஏன்னா வந்து இந்த கொஸ்டினை கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா டைரக்ஷன் கிடையாது. அப்போ பொட்டன்ஷியலுக்கு டைரக்ஷனே கிடையாது. அவுட்வோர்டு இன்வோர்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது. மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? வெரி குட். யாருமே ஆன்சர் சொல்லல. அப்படின்னா இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால டைரக்ஷன் கிடையாதுன்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குப்பா. வெரி குட்பா. ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு குரூப் ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிபிரிக் சம் ஆஃப் வெக்டார் சம் போடக்கூடாது. அல்ஜிபிரிக் சம் போடணும். ஏன்னா இது வெக்டார் கிடையாது, ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால ஸ்கேலார் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் KQ1/R1 போட்டுங்க. செகண்ட் சார்ஜ்னால KQ2/R2 போட்டுக்கலாம். பிளஸ் சோஆன் போட்டுட்டு KQN/Rn அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கொயர் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸ்கொயருக்கு சைடு வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா 4 ஈக்குவல் சார்ஜஸ், 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸ், எல்லா சார்ஜஸ்மே பாசிட்டிவ் சார்ஜ். 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் அட் தி கார்னர்ஸ் ஆஃப் a square of side A. Then potential at center of the square due to these 4 charges. ரெண்டு ஆப்ஷன் தரேன். ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாமா நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லலாமா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு வரும் டக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆகுது. அதாவது பாருங்க 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸ், 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் அட் 4 கார்னர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஈச் சைடு ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்னா அட் சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர் பொட்டன்ஷியல் டியூ டு தீஸ் 4 சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஏன்னா எல்லா சார்ஜஸ்னாலையும் பொட்டன்ஷியல் இங்க ஆட் தான் பண்ண போறோம். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் சார்ஜ்னால பொட்டன்ஷியல் நெகட்டிவ் வரும். எல்லா சார்ஜஸும் பாசிட்டிவ்ன்றதுனால இங்க ஒவ்வொரு சார்ஜ்னாலையும் நம்ம ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா டோட்டல் பொட்டன்ஷியல் ஜீரோ வராது. ஓகே, அப்ப எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் at this point is equal to 4 times of potential due to each charge. ஒவ்வொரு சார்ஜ்னாலும் பொட்டன்ஷியல் v dash போட்டுருக்கேன். அப்ப 4 சார்ஜ், இந்த 4 சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானப்பா இருக்கு. அதனால வந்து டிஸ்டன்ஸ் சேம். அதே மாதிரி இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால இருக்கிற டிஸ்டன்ஸ், செகண்ட் சார்ஜ்னால டிஸ்டன்ஸ், தேர்ட் சார்ஜ்னால டிஸ்டன்ஸ், எல்லா சார்ஜஸ்னாலையும் நமக்கு டிஸ்டன்ஸ் எப்படி வந்திருக்கு, சேமா தானே வந்திருக்கு. அப்போ பொட்டன்ஷியலுக்கு வந்து டிஸ்டன்ஸ் சேம்னால ஒவ்வொரு சார்ஜுக்கும் தனியா கண்டுபிடிச்சு இது ஒரே சார்ஜஸ் டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொரு சார்ஜ்னாலும் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி போட்டுருக்கலாம். இங்க எல்லா சார்ஜும் சேம், இந்த பாயிண்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் டியூ டு ஆல் தி சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் ஆறதுனால அப்படியே 4 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் சார்ஜ் போடுங்க. அப்போ பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் 4 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் என்னது KQ/R. அப்போ the potential at இந்த பாயிண்ட் வந்து KQ/R அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் இந்த क्वेश्चन இப்படி கேக்குற क्वेश्चन இது வந்து இப்போ யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து வெர்டெக்ஸ் A B C D அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ வெர்டெக்ஸ் A B ல இருக்கிறதுக்கு சைன் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துட்டு C D ல இருக்கிறது நான் பாசிட்டிவ் சார்ஜஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்ல வந்து பொட்டன்ஷியல் வந்து நமக்கு ஈக்குவல் டு ஜீரோ வருமா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருமா டக்குன்னு சொல்லுங்க. அதாவது நமக்கு 4 சார்ஜஸ் எல்லாமே ஈக்குவல் சார்ஜஸ் தான். ஆனா A and B ல இருக்கிற வெர்டெக்ஸ்ல நெகட்டிவ் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். C and D ல இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ்னு பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பொட்டன்ஷியல் அட் சென்டர்ல வந்து நமக்கு ஈக்குவல் டு ஜீரோ வருமா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வெரி குட். ஈக்குவல் டு ஜீரோ இஸ் தி கரெக்ட். ஏன்னா வந்து இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் கிடையாது, அதனால டைரக்ஷனை பார்க்க தேவையில்லை. பாசிட்டிவ் சார்ஜ்னால பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னால நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ பியும் பிலையும் ஏலையும் இருக்கிற சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ்னால அதனால பில இருக்கிற இது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், ஏல இருக்கிறதுனால நெகட்டிவ் வரும், சில இருக்கிறது பாசிட்டிவ், டில இருக்கிறது பாசிட்டிவ். அப்போ ரெண்டு சார்ஜஸ் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், ரெண்டு சார்ஜஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னால கேன்சல் ஆயிட்டு ஜீரோன்னு வருது. ஓகே, அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த கொஸ்டினை மாத்திடுறேன் பாருங்க. எப்படின்னா 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அதுல ஏல இருக்கிற சார்ஜும் சில இருக்கிற சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு எடுத்திருக்கேன், பிலையும் டிலையும் பாசிட்டிவ் சார்ஜஸ்ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ பொட்டன்ஷியல் அட் சென்டர் வந்து ஜீரோ வருமா நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருமா சொல்லுங்க பார்க்கலாம். 4 சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்கு. கார்னர் ஏலையும் கார்னர் சில பிளேஸ் பண்ண சார்ஜஸ் மட்டும் நெகட்டிவ்,
மத்த ரெண்டு பிலையும் டிலும் பிளேஸ் பண்ணது பாசிட்டிவ் சார்ஜ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பொட்டன்ஷியல் அட் சென்டர் வந்து நமக்கு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா பாருங்க. இந்த கேஸ்ல வந்து 0ன்னு வரும். ஏன் 0 வரும்னா இந்த ரெண்டு சார்ஜ் நெகட்டிவ், இந்த ரெண்டு நெகட்டிவ் சார்ஜஸ்னால ஈக்குவலா நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ்னால ஈக்குவலா பாசிட்டிவ் இருக்கும். அதனால டோட்டல் சார்ஜ், டோட்டல் பொட்டன்ஷியல் 0 வந்திருக்கும். அடுத்த क्वेश्चन கேக்குறேன். இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டா சொல்லணும். ஆன்சர் நல்லா திங்க் பண்ணி கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன், சைடு வந்து ஏன்னு சொல்லியாச்சு. 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸை பிளேஸ் பண்றேன். Q இங்க Q இங்க Q அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்கப்பா. இப்போ வந்து क्वेश्चन கேக்குறோம் பாருங்க. இந்த இது வெர்டெக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம், இது வெர்டெக்ஸ் பின்னு எடுத்துங்க, இது வெர்டெக்ஸ் சின்னு எடுத்துங்க, இந்த வெர்டெக்ஸ் டின்னு எடுத்துங்க. இப்போ வெர்டெக்ஸ் ஏல இருக்கிறது, வெர்டெக்ஸ் பில இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துட்டு வெர்டெக்ஸ் சி அண்ட் டில பாசிட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் क्वेश्चन கேட்க போறது பாத்தீங்கன்னா மிட், அதாவது சிடி சைடு, சிடி இருக்கு இல்லையா, அந்த சிடி சைடுல மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, பொட்டன்ஷியல் அந்த பாயிண்ட் பில வந்து கிரேட்டர் தென் 0 சொல்லலாமா, இல்லைன்னா லெஸ் தென் 0 சொல்லலாமா, இல்லைன்னா பொட்டன்ஷியல் 0ன்னு சொல்லலாமா, இல்லைன்னா பொட்டன்ஷியல் வந்து சொல்றதுக்கு டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். क्वेश्चन பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்கொயர்ல வந்து 4 சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். வெர்டெக்ஸ் ஏ அண்ட் பி ல நெகட்டிவ் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சி அண்ட் டி ல, இந்த சி அண்ட் டி ல வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே நியூமெரிக்கலி ஈக்குவல், நியூமெரிக்கல் வேல்யூ ஈக்குவல். Q வந்து ஈக்குவல், சைன் மட்டும் தான் இங்க ரெண்டுமே நெகட்டிவ் எடுத்துக்கும், இங்க பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கும். இப்போ பாயிண்ட் பி செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட் பி ல வந்து பொட்டன்ஷியல் டியூ டு திஸ் குரூப் ஆஃப் சார்ஜஸ் வந்து கிரேட்டர் தென் 0 வருமா, லெஸ் தென் 0 வருமா, ஈக்குவல் டு 0 வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்றீங்களா? சரி, அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் சி ல பிளேஸ் பண்ணது பாசிட்டிவ்னு வரும். அடுத்து வந்து பொட்டன்ஷியல் அட் டி ல பிளேஸ் பண்ண சார்ஜ்னால பாயிண்ட் பி ல வந்து பாசிட்டிவ்னு வருது. அடுத்து பொட்டன்ஷியல் அந்த பாயிண்ட் ஏ ல பிளேஸ் பண்ணதுனால நெகட்டிவ் சார்ஜ் வருது. பொட்டன்ஷியல் பி ல பிளேஸ் பண்ண சார்ஜ்னால நெகட்டிவ்னு வருது. இப்போ வந்து நமக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்னால இருக்கிற பொட்டன்ஷியலும் நெகட்டிவ் சார்ஜஸ்னால வர பொட்டன்ஷியலும் ரெண்டுமே ஈக்குவலா இருந்திருந்தா டோட்டலா 0 வந்திருக்கும். ஆனா இங்க ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்த பொசிஷன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. எப்படி எடுத்திருக்கோம் பாருங்க, இந்த பொசிஷனு இங்க இருக்கு. அப்போ சி ல இருக்கிற சார்ஜும் டி ல இருக்கிற சார்ஜும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஏ ல இருக்கு, இந்த பாயிண்ட் பி வந்து ஏ ல இருந்து டிஸ்டன்ஸ், பி ல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டிஸ்டன்சஸ் வந்து அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி சார்ஜ் ஏ அண்ட் சார்ஜ் பி ஆர் கிரேட்டர். ஆனா டிஸ்டன்ஸ் ஆஃப் சார்ஜ் சி, டிஸ்டன்ஸ் ஆஃப் சார்ஜ் டி வந்து பாயிண்ட் பக்கத்திலே இருக்கு. அதனால பொட்டன்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கு. பொட்டன்ஷியல் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ்னால டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குல்ல, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு. சோ தட் ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் நம்ம என்ன சொல்றோம், கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லுவோம். சோ தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுவோம். டக்குன்னு சொல்லுங்கப்பா. இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன், இங்க நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன், இங்க நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கேன். இப்போ பாயிண்ட் பி இங்க செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் பி ல பொட்டன்ஷியல் வந்து நம்ம கிரேட்டர் தென் 0 சொல்லலாமா, லெஸ் தென் 0 சொல்லலாமா, ஈக்குவல் டு 0 சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து 0. ஏன்னா இந்த இதுக்கு ஆன்சர் 0 வரும். வெரி குட். ஏன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால வர பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால வர நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கேன்சல் ஆயிரும். ஈக்குவலா இருந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால ஈக்குவலா இருந்து கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு சார்ஜஸ்னால வர நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் இந்த ரெண்டு சார்ஜ்னால வர நியூமெரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா புரியுது இல்லைங்களா? இந்த பாசிட்டிவ்னால ஒரு பொட்டன்ஷியல் இந்த நெகட்டிவ்னால வருது. ஏ கார்னர்ல இருக்கிற பொட்டன்ஷியலும் சி பி கார்னர்ல இருக்கிற பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருக்கும் பாயிண்ட் பி ல. ஆனா சைன் ஆப்போசிட், அதனால கேன்சல் ஆயிருது. அதே மாதிரி பி